Hello student, Unit 1, Numbers, Exercise 1.1, Question number 4. Question number 4ல நமக்கு ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. நம்பர் லைனில் S, Y, N, C, R, A, T, I, O இதெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது போக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. CN equal NY equal YS and RA equal AT equal TI equal IO இதெல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எதுடைய ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஒய் இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர், என் இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர், ஏ இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர், டி இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர், ஐ இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர். ஒய்க்கான ரேஷனல் நம்பர், என்கான ரேஷனல் நம்பர், ஏக்கான ரேஷனல் நம்பர், டிக்கான ரேஷனல் நம்பர், ஐக்கான ரேஷனல் நம்பர். ஏன்னா இதெல்லாம் பாயிண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால இதுக்கான ரேஷனல் நம்பர்ஸை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஒய்க்கான ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் பண்ணுவோம். ஒய் எங்கே இருக்குன்னா -1லேருந்து -2 வரைக்கும் உள்ள பிளேஸில் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது எத்தனை செக் பண்ணால் டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருந்தால் டிவைடிங் பை அதாவது டினாமினேட்டரில் 3 இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு பார்ட் 1, நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் 3, மேலே நியூமரேட்டரில் 1, நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் 3, நியூமரேட்டரில் 1. அப்போ 1 டிவைடிங் பை 3, 1 டிவைடிங் பை 3, 1 டிவைடிங் பை 3, 3 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கனால டிவைடிங் பையில் 3 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 1 1 1 சொல்லி கொடுக்கணும். கொஸ்டினில் நமக்கு ஒய் தான் கேட்டிருந்தாங்க. ஒய் வந்து நமக்கு செகண்ட் பார்ட்டோட முடியுது. அப்போ இது வரைக்கும் ஃபைன் பண்ணால் போதுமானது. ஒய் வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்குது, இது வரைக்கும் ஃபைன் பண்ணால் போதுமானது. இப்போ இதில் வந்து -1 இருக்குது. -1லேருந்து -2 வரைக்கும் போது ஒய்க்கான வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணால் ஒய் ஈக்குவல் சொல்யூஷன் ஒய்க்கான வேல்யூ ஒய் ஈக்குவல் நெகட்டிவ் சிம்பிள் இருக்கனால நெகட்டிவ் சிம்பிள் அப்படியே கொடுத்துடலாம். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 இருக்குது, 1 அப்படியே ரைட் பண்ணிடலாம். அடுத்து ப்ளஸ் எழுதுவோம், ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ஒய் செகண்ட் பிளேஸில் செகண்ட் பார்ட்டில் இருக்குது. அப்போ 1 + 3, 1 + 3, 1 + 3, 1 + 3னா டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது. நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்ணால் 2 + 3. நெக்ஸ்ட்டு ஈக்குவலை கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் அப்படி இருக்கட்டும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 + 2 டிவைடிங் பை 3. இதை ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கும். இப்போ மைனஸ் சிம்பிள் அப்படி இருக்கட்டும். 3 + 2னுடைய வேல்யூ 5. 5 டிவைடிங் பை 3 தான் ஒய்க்கான வேல்யூ. அப்போ ஒய் இருக்க வேண்டிய அந்த ரேஷனல் நம்பர், ஃபைண்ட் தி ரேஷனல் நம்பர் ஆஃப் ஒய் கேட்டிருந்தாங்க. ஒய் இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர் வந்து -5 டிவைடிங் பை 3 தான் ஒய் இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னாவே நமக்கு தெரியும் ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு சொல்லி. நமக்கு வந்த ஆன்சருமே ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஒய்க்கான ஆன்சரை ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அடுத்து வந்து என் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் இருக்குது. இது வரைக்கும் ஃபைன் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்குது. அப்போனா -1 தான் இங்கே இருக்குது. என்னுடைய வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணிடலாம். என் ஈக்குவல் எங்கே ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஈக்குவல். என் வந்து கொஸ்டின், இங்கே வந்து ஈக்குவல். என் ஈக்குவல் மைனஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. -1 இருந்தது, மைனஸை காமன் ஆச்சு. அப்போ 1 கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ளஸ். அடுத்து எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகிருக்குன்னா என் வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான். அதுக்கு பிளேஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது. அப்போ 1 டிவைடிங் பை 3 மட்டும் இங்கே எழுதுனா போதும். 1 டிவைடிங் பை 3. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் மைனஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 + 1 டிவைடிங் பை 3 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஈக்குவல் 3யும் 1ஐயும் ஆட் பண்ணால் -4 டிவைடிங் பை 3. அப்போ என் இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர் -4 டிவைடிங் பை 3. என் இந்த பிளேஸில் -4 டிவைடிங் பை 3ங்கிற பிளேஸில் இருக்குது. ஒய்யுடைய வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, என்னுடைய வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏவுடைய வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஏ வந்து 2லேருந்து 3 நோக்கி போகுது. இதில் எத்தனை செக் பண்ணால் டிவைட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 1 2 3 4 பார்ட்டாக டிவைட் ஆயிருக்குது. அப்போனா 4
ஃபோர் பார்ட்டாக டிவைட் ஆனால டினாமினேட்டரில் 4 கொடுத்துருங்க, நியூமரேட்டரில் 1 1 டிவைடிங் பை 4 1 டிவைடிங் பை 4 1 டிவைடிங் பை 4. இதில் ஏ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இருக்குது, ஏ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இருக்குது. அப்போ இதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணாலே போதுமானது. இதை ஃபைன் பண்ணால் நமக்கு போதுமானது. இங்கே ஏ ஈக்குவல் அங்கே ப்ளஸ் 2லேருந்து ப்ளஸ் 3 வரைக்கும் போகுது. அப்போ 2 அப்படி இருக்கட்டும், சிம்பிள் நமக்கு இங்கே எழுத வேணாம், 2 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுப்போம், ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கனால 1 டிவைடிங் பை 4 1 டிவைடிங் பை 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8 ப்ளஸ் 1 டிவைடிங் பை 4. இதை ஆட் பண்ணும்போது 8 ப்ளஸ் 1உடைய வேல்யூ 9 டிவைடிங் பை 4. இப்போ ஏக்கான வேல்யூ, ஏ இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர் 9 டிவைடிங் பை 4. ஒவ்வொரு கொஸ்டினையும் ரைட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஒய் ஃபைன் பண்ணியாச்சு, என் ஃபைன் பண்ணியாச்சு, ஏ ஃபைன் பண்ணியாச்சு, டீங்கிற லெட்டர்ஸை ஃபைன் பண்ணால் போதும். அப்போ டீங்கிற லெட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டீங்கிற லெட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது, அது செகண்ட் பார்ட்டில் இருக்குது. பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட்டில் இருக்குது. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணால் போதும். அப்போ டி ஈக்குவல் இங்கே 2 தான் இருக்குது, 2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது செகண்ட் பார்ட்டாக இருக்குது. செகண்ட் பார்ட்னா ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 1 டிவைடிங் பை 4, செகண்ட் பார்ட்டுக்கு 1 டிவைடிங் பை 4. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் வேல்யூவை ஆட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 1உடைய வேல்யூ 2. அப்போ 2 டிவைடிங் பை 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 4 2s are 8 ப்ளஸ் 2 டிவைடிங் பை 4. இதை ஆட் பண்ணோம்னா 10 டிவைடிங் பை 4. 10 டிவைடிங் பை 4 தான் டி இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட்டு ஒய் ஃபைன் பண்ணியாச்சு, ஏ ஃபைன் பண்ணியாச்சு, என் ஃபைன் பண்ணியாச்சு, ஏ ஃபைன் பண்ணியாச்சு, டி ஃபைன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது ஐ ஃபைன் பண்ணும். ஐ ஈக்குவல் ஐ எத்தனாவது பார்ட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட்டில் ஐ இருக்குது. இப்போ ஐ வந்து 2லேருந்து 3 நோக்கி தான் போகுது. 2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. தேர்டு பார்ட்டில் இருக்கனால ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு 1 டிவைடிங் பை 4, செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு 1 டிவைடிங் பை 4, தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு 1 டிவைடிங் பை 4. இதில் டினாமினேட்டர் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூவை டினாமினேட்டரில் எழுதிருங்க. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் வேல்யூவில் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 1 + 1 2 + 1உடைய வேல்யூ 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8 ப்ளஸ் 3 டிவைடிங் பை 4. இதை ஆட் பண்ணோம்னா 8 + 3னுடைய வேல்யூ 11 டிவைடிங் பை 4. அப்போ ஐ இருக்க வேண்டிய ரேஷனல் நம்பர் 11 டிவைடிங் பை 4. நமக்கு கொஸ்டினில் ஒய்யுடைய ரேஷனல் நம்பர், என்னுடைய ரேஷனல் நம்பர், ஏவுடைய ரேஷனல் நம்பர், டியுடைய ரேஷனல் நம்பர், ஐயுடைய ரேஷனல் நம்பர் கேட்டிருந்தாங்க. எல்லா ரேஷனல் நம்பருமே நம்ம எழுதியாச்சு. ஒவ்வொரு ரேஷனல் நம்பரையும் எழுதி அதுக்கான ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.